என்றால் சாத்தானை அழிக்கிற வல்லமை சிலுவையில் இருந்துதான் புறப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் மரணத்திலிருந்து தான் புறப்படுகிறது. 1 யோவான் 3:8 இப்படி சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டார், பூமியிலே மனிதனாய் வாழ்ந்தார், சிலுவையிலே மரித்தார், பிசாசின் கிரியைகளை அழித்தார். சகோதரனே, உங்களாலே முடியாது, உங்கள் பலத்தால் முடியாது. நீங்கள் உபவாசிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் என் ஆண்டவர் இயேசு பிசாசின் கிரியைகளை சிலுவையில் அழித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா பிசாசின் காரியங்களும் விலகி போகும். மந்திரவாதங்கள், கட்டுகள், செய்வினைகள், ஏவல்கள் இவைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த மாதம் எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். எப்படி பிசாசின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் அழிக்கப்படும் என்று. 1 கொரிந்தியர் 15:25 எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. சங்கீதம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். என கண்பானவர்களே, சிலுவையில என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருடைய கிரியைகளையும் தமக்கு பாதபடியாக்கி போட்டார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் விலகி போகும். வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, சத்துரு உம்முடைய பாதப்படிக்கு கீழாகி போனான். ஆண்டவரே, சத்துருவை உம்முடைய பாதத்தினால் நீ நசுக்கினீர். ஆண்டவரே, இந்த கிரியைகள், இந்த குடி, இந்த வெறி, இந்த பாவ பழக்கங்கள், இந்த சண்டைகள், இந்த தவறான காரியங்கள், இந்த காரிருளின் ஆதிக்கங்கள், பிள்ளைகளின் கீழ்ப்படியாமைகள், குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள், அலைக்கழிப்புகள், இவைகள் எல்லாமே உங்க பாதப்படியில் இருக்கிறதப்பா. நீர் அழித்து போட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நான் பார்க்க போகிறதில்லை. நீர் ஏற்கனவே எல்லாவற்றையும் அழித்து விட்டீர் என்பதை மாத்திரம் நான் நோக்கி பார்க்க போகிறேன் என்று சொல்லி பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் சமாதானத்தின் தேவன் சாத்தானை அழித்து விட்டீர், என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஜெயித்து விட்டீர் என்று அறிக்கை செய்து பாருங்கள். சத்துருடைய கிரியைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போவதை நீங்கள் நிச்சயமாகவே உணர்வீர்கள். இந்த வசனம்